அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எக்ஸைஸ் 8.3ல் 4th சம் பார்க்க போகிறோம். 4th சம் பாருங்கள். சிம்பிளிஃபைன்னு ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு எக்ஸுக்குரிய வேல்யூஸ் 2 கொடுத்துருக்காங்க. எக்ஸுங்கிற இடத்துல அந்த நம்பர் இருந்தால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், அதுதான் வந்து கொஷினு. ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கு 3ன்னு கொடுத்துருந்தா அப்போ அதை அப்படியே எழுதிப்போம். அந்த அவங்க கொடுத்துருக்குற சம் அப்படியே எழுதிப்போம். அப்படியே எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராக்கெட்லாம் கரெக்டாக போடணும். அப்போ தான் நம்மளுக்கு தப்பு இல்லாமல் வரும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸை எடுத்துகிட்டு அந்த வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், 3 இன்ட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா பக்கத்தில் ஒரு லெட்டர் பக்கத்தில் இன்னொரு நம்ம எழுதும் பொழுது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும். அப்போ என்ன போட போகிறோம், வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3. இப்போ இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதோடய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 3. அதை ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன். அடுத்து 4 பக்கத்தில் எக்ஸ் இருக்குது. அப்படியே பக்கத்துலேயே நம்பர் போட முடியாது, போட்டுட்டா 43ன்னு ஆகிடும். அதனால் நம்ம ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கணும். போட்டுட்டு எக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு -5 இங்கே கொடுத்துருக்க இந்த ப்ராக்கெட்டை கிளியராக நம்ம தெளிவாக போட்டுக்கணும். +3. இப்போ பாருங்கள், 3 3s are 9. அடுத்தது 4 3s are ப்ராக்கெட்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். 4 3s are 12 -5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு +3. எப்பயுமே நம்ம போர்ட் மாஸ் ரூல் படி என்ன படிச்சிருக்கோம், ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணணும். அப்போ 12ல் 5 போயிட்டா பேலன்ஸ் 7 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு +3. இப்போ 9 × 7 நம்மளுக்கு எவ்வளோ வரும், 63. 63 + 3 63 + 3 நம்மளுக்கு என்ன ஒரு ஆன்சர், 66. அடுத்தது பார்ப்போம். செகண்ட் கொடுத்துருக்கிற வேல்யூ நம்ம நெக்ஸ்ட் பேஜில் அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, x = 1/2 வேல்யூ போட்டுப்போம். அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எழுதிப்போம். 3x ப்ராக்கெட்குள்ளே 4x -5 அப்படி எழுதிட்டு அடுத்தது +3 அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், நம்ம அப்படியே நம்ம அந்த ப்ராக்கெட்குள்ளே நம்ம எழுதிக்கலாம். அப்போ இங்கே என்ன பண்ணணும், எக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ போட்டுக்கணும். இப்போ எக்ஸை எடுத்துகிட்டு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1/2 போட்டுட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பெரிய ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 4 இன்ட்டு இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக போட்டுற போகிறோம். என்ன போட்டுக்கணும், 1/2 போட்டுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு -5 போட்டுட்டு இந்த பெரிய ப்ராக்கெட் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ப்ராக்கெட் இது ஃபுல்லாக போட்டுட்டு +3. இப்போ இது கேன்சல் பண்ண முடியும்னா நம்மளால் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s are 2 2 2s are 4. அடுத்து இதை கேன்சல் பண்ண முடியலன்னா நம்ம அப்படியே வச்சுக்குவோம். இப்போ மல்டிபிள் பண்ணோம், 1 3s are 3 3/2 எழுதிட்டு இப்போ இங்கே ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது, 2 2 × 1 2 -5 போட்டுட்டு அடுத்தது +3. அப்போ 3/2 2ல் 5 போயிட்டா எவ்வளோ வரும், 3 வரும். இங்கே பெரிய நம்பர் முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம என்ன போட்டுக்கணும், மைனஸ் போட்டுக்கணும். +3. அப்போ இங்கே ப்ராக்கெட்னா மல்டிப்ளைன்னு அர்த்தம். அப்போ 3 3s are 9 போட்டுட்டு 9/2 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸ் சிம்பிள் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஸோ மல்டிப்ளை சிம்பிள் போட்டுக்கணும், இங்கே மைனஸ் போட்டுக்கணும். +3. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எதுவுமே இல்லைன்னா இங்கே 1 உள்ளதாக அர்த்தம். இப்போ பேஸ் வந்து ஒரே மாதிரி இல்லை. இப்போ எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 2 வரும். அடுத்தது வந்து என்ன பண்ணணும், 2னா அப்போ இங்கேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், மேலேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், -9 அப்படியே எழுதிட்டு +3 2s are 6. ரெண்டும் வேறு சைன் தான் நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். இப்போ 9ல் 6 போயிட்டா பேலன்ஸ் 3 வரும், 3/2. இப்போ பெரிய நம்பர் முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால இங்கே என்ன போட்டுக்கணும், மைனஸ் போட்டுக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இப்போ இதே மாதிரியே எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துட்டு இப்போ 3 வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏக்கு 0னா என்ன வரும்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், a × a² + a + 1 போட்டுட்டு +5 இருக்குது. இப்போ இங்கே ஏன்ற இடத்துல என்ன பண்ணணும், 0. இப்போ 0 போட்டுக்கணும். அடுத்து ப்ராக்கெட் போட்டுட்டு a² இடத்துல 0க்கு ஸ்கொயர் போட்டாலும் 0 தான் போட்டுக்கோங்க. ப்ளஸ் இங்கே வந்து என்னது 0, அடுத்தது +1 போட்டுட்டு +5. 0வோட எதை மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தான் வரும், 0 தான் வரும். ஸோ இந்த டேர்ம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்படியே 0ன்னு எழுதிட்டு +5 0 + 5 என்ன வரும், 5. ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் பாருங்கள், a = 1.
அப்போ அதே எக்ஸ்ப்ரெஷன் எழுதிக்கலாம். ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 1 எழுதிட்டு ப்ளஸ் 5 போட்டுக்கலாம். இப்போ ஏ இருக்கிற இடத்துலலாம் என்ன போடணும்? 1. அப்போ 1 போட்டுட்டு ப்ராக்கெட் போட்டு இங்கே என்ன எழுதிக்கலாம்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இருக்கிற இடத்துல 1, அடுத்தது ப்ளஸ் 1, அடுத்தது ப்ளஸ் 5. இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று வரும் 1. 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 போட்டுட்டு ப்ளஸ் 5. அப்போ 1 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 3 ப்ளஸ் 5. 1 இன்ட்டு 3 என்ன வரும்? 3. அப்போ 3 ப்ளஸ் 5. 3 ப்ளஸ் 5 என்ன வரும்? 8. இப்போ நெக்ஸ்ட் பேஜில் நம்ம பார்க்கலாம். தேர்ட் என்ன ஏக்குன்னு பாருங்கள். ஏக்கு வந்து -1ன்னு இருந்ததுன்னா அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ட் சம் வந்து என்னது? ஏக்கு -1ன்னு இருந்தால் இப்போ எக்ஸ்ப்ரெஷன் என்ன? ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 5. ஸோ இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? -1. இப்போ -1 ப்ராக்கெட் நான் போட்டுட்டேன். அடுத்தது ப்ராக்கெட்டில் -1 ஸ்கொயர் சைனோடு வந்ததுன்னா நீங்கள் அதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அடுத்தது ப்ளஸ் ஏ இருக்கிற இடத்துல என்ன பண்ணணும்? -1. அடுத்தது சம்மில் இருக்கிற +1, அடுத்தது ப்ளஸ் 5. இப்போ இங்கே இருக்கிற -1 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், -1 ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? -1 இன்ட்டு -1 ப்ளஸ் 1 வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணும்பொழுது -1 வரும். அடுத்தது ப்ளஸ் 1 வரும். ப்ளஸ் 5 ப்ளஸ் 1 மைனஸ் இங்கே இருக்கிற -1 அப்படியே எழுதினு +1 -1 என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். 0 + 1 ப்ளஸ் 5. அப்போ -1 இன்ட்டு 0 + 1 1 ப்ளஸ் 5. இப்போ 1 இன்ட்டு 1 ஃபஸ்ட்டு மல்டிபிள் எல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் ப்ளஸ்க்கு போகணும். ஸோ 1 இன்ட்டு 1 1, இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் வரும். ப்ளஸ் 5. ரெண்டு வேறு சைடுனா என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். 4 பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுவோம்? -1ன்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஏக்கு -1 அது ப்ராக்கெட்குள்ளே போட்டுக்கோங்க. ஸ்கொயருக்கு வந்து -1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஆகிடும். இங்கே இருக்கிற ஏக்கு -1 போட்டுக்கோங்க. +1 -1 0 ஆகிடும். +1 அடுத்தது ப்ளஸ் 5. அவ்வளோதான். அப்புறம் அடுத்தது +1 -1 0 ஆகிடும். இங்கே நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது இந்த ப்ராக்கெட் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். தேங்க்யூ.